அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் அண்ட் எபிசோட் 72 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்க போதுங்க. டோர்னமெண்ட் கிடையாது, அதாவது நம்ம டீமுக்கும் அந்த எலிஃபென்ட் ட்ரைபுக்கும் சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்க போது அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போ சலாஸ் இருக்கான் பாருங்க, அவன் வந்து அந்த சீஃப் கிட்ட பேசிட்டு இருக்கான். அவன் என்ன தெரியுமா கேட்குறான், அந்த டீம் கேப்டன் இருக்கான்ல அவனுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கான். என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் வந்து ஒன் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனோட கிராண்ட்சன் தான். அவனோட டேலண்ட் வந்து வேற லெவலில் இருக்குமா. ஸோ இந்த மனுஷன் என்ன எதிர்பார்க்குறாரு, அவன் கண்டிப்பாக என்னோட ட்ரைபில் கிராண்ட் சோல் மாஸ்டர் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாரு. இப்போ ராஜா என்ன சொல்கிறாரு, இவ்வளோ டேலண்டான ஒரு கிராண்ட்சன் உனக்கு இருக்கான் இல்லையா, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மனுஷன் அடுத்து சொல்கிறாரு பாருங்க, உங்களோட டீம் வந்து 4 சோல் செக்டார் எதிர்த்து சண்டை அப்படிங்கிறது போட போது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க ஒருத்தன் வந்து டெக்கேட் மில்லேனியம் சோல்ரிங் வேறு வச்சிருக்கான். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ராஜா கேட்குறாரு, அந்த பையன் பேர் என்ன, தங்சான் தானே அப்படிங்கிறாரு. நீங்களுமே ஆமாம் அப்படிங்கிறாரு. அடுத்து ராஜாக்கு கேள்வி என்னன்னா, அவ்வளோ டேலண்டான ஒரு பசங்களை யாருப்பா ட்ரெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ இதுக்கு நீங்க வந்து பதில் சொல்கிறாருப்பா. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த ஒரு டீமை மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க தான் வந்து ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. ஃப்ராண்டர் வந்து டீனா இருக்காரு. அதுக்கப்புறமா மாஸ்டர் தான் வந்து இவங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. தங்சான் வந்து மாஸ்டரோட டைரக்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே சலாஸ்க்கு பயங்கர அதிர்ச்சிப்பா. மாஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அதிர்றான். அதான் நீங்கள் யோசிக்கிறாரு, என்னடா மாஸ்டர் பேரை கேட்டால் சலாஸே அதிர்றான், அந்த ஆளுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்க போல தெரியுதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக சலாஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மற்றவங்களை பற்றிலாம் தெரியாது, ஆனால் மாஸ்டருக்கும் மார்ஷல் சோல் ஹாலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ராஜா என்ன சொல்கிறாருன்னா, என்னையா 2 பேருமே மாஸ்டர்ன்றீங்க, எனக்கே அந்த ஆளை பார்க்கணும்னு தோணுதே அப்படிங்கிறாரு. சரி ஓகே, இப்போ நம்ம மேட்சை கவனிப்போம் அப்படிங்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பித்த உடனே அந்த எலிஃபென்ட் ட்ரைப் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படியே முன்னோக்கி வந்துகிட்டே இருக்காங்கப்பா. ஒரு மாதிரி டான்ஸ் மாதிரி ஆடிட்டு அந்த ரித்தமில் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் ஆஸ்காரை நல்லா கவனிக்கணும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு பயங்கர பயம். தங்சான் என்ன பண்ணுறான், எல்லாருமே பின்னாடி போக சொல்லிட்டு அவனோட அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி அவங்கள தடுக்கலான்னு பார்க்குறான். ஆனால் சில்வர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக போயிடுச்சுங்க. என்னடா தங்சானுடைய பிளான்ட்டே வந்து பீஸாக போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது இவங்க வந்து ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க, அதே சமயத்தில் இவங்களோட மார்ஷல் சோலுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கு. ஸோ அந்த சோல் பவரை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துமே சேர்த்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் சோல் பவர் ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும், அதனால் சும்மா இந்த பிளான்ட்டெல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்துக்கிட்டே இருக்கானுங்க. இவனுக்கு வரதை பார்த்தாலே மொத்த டீமே பயப்படுது. யானையோட படையே வந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. ஆஸ்கார் சுத்தம். இப்போ தங்சான் என்ன சொல்கிறான்னா, எல்லாருமே ஒரு ஸ்டெப் முன்னாடி போக சொல்கிறான். அவனோட அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட் இருக்குல்லையா, அதை யூஸ் பண்ணி எல்லாருமே பிடிச்சிக்கிறான்ப்பா. இதை பார்த்த உடனே மூபாய்க்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா இதுவா, எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டாக்டிக் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளுக்குள்ளே காற்று அப்படிங்கிறத இழுத்துக்கிறாங்க. தங்சான் என்ன பண்ணுறான், அந்த ஃப்ளையிங் சாசேஜ் இருக்கும் பாருங்க, அதை சாப்பிட்டுட்டு எல்லாருமே தூக்கிட்டு மேலே பறந்துருவானா. இப்போது எலிஃபென்ட் ட்ரைபுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்க என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட கிரவுண்டில் தான், வானத்தில் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாருமே திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ ராஜா என்ன கேட்குறாரு, தங்சானுக்கு ஃப்ளையிங் பவர் வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க அது வந்து ஃபுட் பிரான்ச்சை சேர்ந்தவனுடைய பவர் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த காரணத்துக்காக தான் தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாங்க கழட்டி விட்டுருப்பான். ஏன்னா மீட்டிங்கில் தாய்லாங் கேட்டிருப்பான், நான் வந்து பயங்கரமாக சண்டை போடுவேனே, என்னதுக்கு கூப்பிட்டு போல அப்படின்னு கேட்கும்போது இவங்க ஆக்சுவலாக எதிர்த்து நின்று சண்டை போகிறதுக்கு வரலையே, இந்த மாதிரி டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க, அவன் வெயிட் அந்த தூக்க முடியாது. இப்போ கீழே இருக்கவங்களுக்கு என்னன்னா, நம்ம வந்து அந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்குறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான், இல்லை அந்த டெக்னிக்லாம் இவங்களுக்கு கிடையாது, அது வந்து வேற ஒரு டீமுக்குடா, நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ யூஸ் பண்ண தெரிஞ்சிடும்ல, வெளியில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்ம ஆட்கள் சும்மா இருப்பாங்களா, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேணுனே வம்புக்கு இழுக்கிறானுங்க. சும்மா வம்புக்கு தான் சண்டைக்கு வந்துடுவாங்களா, இன்னும் கொஞ்சம் வேகமாக இழுக்கணும்ல. ஆஸ்கார் என்ன தெரியுமா பண்ணுறான், மூக்குக்குள்ளே கையை விட்டு எதையோ எடுக்கிற மாதிரி எடுத்து அவனை வந்து அதை வச்சு அடிக்கிறான்ப்பா. இப்போ அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும், ஏன்னா மூக்குக்குள்ளேருந்து அழுக்கு எடுத்து ஒருத்தனை அடிச்சு அவனுக்கு எவ்வளோ கோவம் வரும். மேலே இருந்து அந்த ஒரு சீஃப் பார்த்துட்டு இருக்காரு, ஐயோ அறிவு கட்டானுங்க, எல்லாத்தையும் சொதப்பிட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் புலம்பிக்கிட்டு இருக்கான். இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறானுங்கப்பா. ஒரு மாதிரி கேனன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறானுங்க. அதுக்குள்ளே 2-3 பேர் உட்காந்துருக்காங்க. அதாவது இந்த கேனன் சுடும் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு அட்டாக் தான் போல தெரியுது. ஸோ இப்போ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக கேனன் பால் மாதிரி வராங்க. அவனை தடுக்கிறதுக்காக மொத்த டீமே சேர்ந்து ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலுமே தடுக்க முடியல, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அட்டாக். இது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து அடுத்தது ஒரு பிளேட் அட்டாக் மாதிரி வருது. தங்சான் என்ன பண்ணுறான், அவனுடைய வெறும் கையால் அதை பிடிச்சி தடுக்கிறான். இந்த சீஃப் வந்து பார்த்துட்டு இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான், இவன் பாரு வெறும் கையிலே தடுக்கிறான்ல, அவன் கையை மொத்தமாக டேமேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலுமே தங்சான் என்ன பண்ணுறான், அது எல்லாத்தையும் தடுத்து தூக்கி போடுறான்ப்பா. அவனோட கையை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயங்கரமாக வலிக்குது. அதை ரெக்கவர் ஆகிறதுக்குள்ள அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மொத்தமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சைட்லையுமே அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஆட்களை போட்டு செம்மடி அடிக்கிறாங்க, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வின் பண்ணிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தன் அடிக்கலான்னு வரும்பொழுது
அவனை ப்ளூ சில்வர் பிளான் பின்னாடி இழுக்குது. ஆஸ்கார் வந்து பார்த்தீங்கன்னா மூக்குலேருந்து கையை விட்டு எதையோ அடிச்சான்ல, அது ஆக்சுவலாக மூக்கு சளி கிடையாது, அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சீடு. ஃபஸ்ட்டே வந்து சீடை பிளான் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற டீம் மெம்பர்ஸ் மேலேயுமே சீடை பிளான் பண்ணியிருக்காங்க. எப்போ தெரியுமா பிளான் பண்ணாங்க? இவ்வளோ நேரம் நம்ம ஆட்கள் அடி வாங்கிட்டு இருந்தாங்களே, ஆக்சுவலாக அவங்க அடி வாங்கல, சீடை எல்லாரும் உடம்புலையும் பிளான் பண்ணாங்க. இப்போ தங்சான் என்ன பண்ணுறான், க்ரௌட் கண்ட்ரோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி மொத்த டீம் மெம்பர்ஸையும் பிடிச்சிடறான். ஆனால் அந்த லீடர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்கான். தங்சான் வந்து கேல்குலேட் பண்ணுறான்ப்பா அவங்களோட சோல் ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பவர் யூஸ் பண்ணி இதிலிருந்து இவங்க எஸ்கேப் ஆகிறது எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு கேல்குலேட் பண்ணுறான். மொத்தமாக 20 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது இவனுக்கு கேல்குலேஷனில் வருது. ஸோ தங்சான் டீமுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா 20 செகண்ட்குள்ளே அவனை டிஃபீட் பண்ணுங்க அப்படிங்கிறான். அந்த டைமில் ஃபஸ்ட்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாவு தான். அவள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவளோட சாம் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாப்பா. பாயவுள்ள மாட்டிக்கிட்டான். அவள் அடி எப்படி இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். போட்டு செம்ம அடி அடிக்கிறா. அங்கே இருக்க ரெஃப்ரியை ஐயோ என்னடா இது பயங்கரமாக அடிக்கிறாளேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஷாவு மட்டும் கிடையாதுங்க, இப்போ மொத்த டீமே என்ன பண்ணுறாங்கன்னா அவனை தான் போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. எல்லா சைட்லையுமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த டைமில் அந்த சீஃப் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒன்று சொல்கிறான்ப்பா. இப்போ நீங்கள் வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையா அப்படிங்கிறான். இவன் என்னடா பண்ணான்னு சொல்லிட்டு மனுஷன் முழிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த இடத்துல அவனை அடிக்கிறாங்க, ஆனால் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அவனோட தலையில் வந்து ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்குது. அது ஆக்சுவலாக ஹெல்மெட் கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா சோல் போன். நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வயசுலேயே இவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு சோல் போன் வச்சிருக்கானே, உன்னோட பேரை வந்து பயங்கர அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவன் என்ன தெரியுமா கேட்குறான், உங்களோட அட்டாக்லாம் முடிஞ்சிச்சா, இப்போ நான் அட்டாக் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஜிங் தான். ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ப்ரெஷர் மாதிரி யூஸ் பண்ணி அவளை நகர விடாமல் பண்ணிடுறான்ப்பா. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சோல் ஸ்கில் லாக்டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளால் எந்த ஒரு சோல் ஸ்கில்மே யூஸ் பண்ண முடியாது. அவன் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது மூபாய் நடுவை வந்து தடுத்துட்டு அவன் சண்டை போகிறான். பட் ஆனால் மூபாயும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் மற்றவங்களும் வந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துடுறாங்க, வந்து மூபாயை பிடிச்சிடுறாங்க. அப்போ தங்சான் வந்து ஜூஜிங் கிட்ட என்னமோ சொல்கிறான். உடனே ஜூஜிங் என்ன பண்ணுறா, வேகமாக போயிட்டு மூபாயோட கையை கரெக்டாக பிடிக்கிறாப்பா. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஸ்கில் அப்படிங்கிறத பண்ணுறதுக்காக பிடிக்கிறா. இப்போ ரெண்டு பேருமே வந்து ஃபியூஸ் ஆகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய டைகர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இந்த ஃபியூஷன் ஸ்கில் வந்து நிறைய பேர் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால எல்லாருமே வந்து பயங்கர எக்ஸைட்டடாக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைகர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அது என்ன பண்ணுது, ஜம்ப் பண்ணி போய் அவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு எபிசோட முடிச்சிட்டாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.